Pranams to the mother and Sri Aurobindo. Pranams to Sri T.V. Kapali Shastriyar and Sri M.P. Pandit. முதற்கண் இங்கு குழுமியுள்ள அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் சாதகர்களுக்கும் மற்றும் சொசைட்டி சேர்மன் மற்றும் அங்கத்தினர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து சத்சங்கத்தை தொடங்குவோம். இன்றைய தலைப்பு எடுத்துக்கொண்டது பொன்வரிகளின் கோவையான சாவித்திரியிலிருந்து, மகாகாவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரி. இது சாவித்திரியின் புக் 3, கேண்டோ 2, தி அடரேஷன் ஆஃப் டிவைன் மதர் என்ற தலைப்பில் 314 பக்கத்தில் காண்கிறோம். ஸ்ரீ அன்னையை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறது. She is the golden bridge, the wonderful fire, the sun from which we kindle our suns. மேலும் the light that learns from the transient was kindle her force in closed heart of things என்ற வரிகள் வருகிறது. நாம் இதுவரை அடையப்பெறாத ஜாஜ்வல்யமான ஒளிப்பழமாம் சூரியனிடமிருந்து நம்மை வந்து அடைவதற்கு நம்மை நோக்கி முனைவரும் அவரே. அந்த அன்னை நம்மை இருளிலிருந்து ஒளி பொருந்திய பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஒண்டர்ஃபுல் ஃபயர். அவள்தான் கோல்டன் பிரிட்ஜ் என்று, பொன்மயமான பாலம் என்று குறிப்பு வருகிறது. இப்பொழுது பொருள் பொருந்திய வரிகளிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது முக்கியமாக பாலம், பிரிட்ஜ் என்பதை பற்றி காணலாம். பாலம் நாம் எல்லோரும் அறிவோம். அதாவது இங்கிலத்தில் பிரிட்ஜ், தமிழில் பாலம் என்று கூறுகிறோம். 2 இடங்களை, தெருவாகட்டும் ஹைவேஸ் ஆகட்டும், 2 இடங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள, பயணத்தில் தடையின்றி முன்னேற உதவும் ஒரு கடவு உபகரணம் என்றே கூறலாம். பாலம் இல்லை என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. மலைப்பாதையாக இருக்கட்டும், நதி நீர்வீழ்ச்சியாக இருக்கட்டும், அதை கடந்து செல்வ பாதை, ஒரு பாலம் தேவை. வாழ்க்கை பாதையிலும் பாலங்கள் நமக்கு முன்னேற்ற பாதையில் இன்றியமையாத உதவுக்கரம் என்று நான் கருதுகிறேன். முக்கிய தருணங்களில் எல்லாம் ஒவ்வொரு முறையும் வழிகாட்டியாய் உதவுவர் எல்லோருமே பாலங்கள் தான். பாலங்கள் அனிமேட், இன்அனிமேட்டாக இருக்க முடியும். மேலும் காணுவோம். சிறு பிராயத்தில் நாம் வளரும் நிலையில் நமக்கு உதவும் தாய், தந்தை, உற்றார், உறவினர் மற்றும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் எல்லோருமே நமக்கு பாலங்கள் தான். ஏனென்றால் லிங்கிங் ஃப்ரம் த பாஸ்ட் டு த ஃபியூச்சர், அவர்கள் நமக்கு செய்வது, நமக்கு அனுபவத்தில் என்ன கண்டோம் என்றால், நாம் இருந்த நிலையிலிருந்து மேல்நிலை அடைவதற்கு இவை எல்லாமே பாலங்களாக, உதவிகளாக இருக்கிறார்கள். சரி, சிறு பிராயத்தை ஆகிவிட்டது. அதற்கு பிறகு வளர்ந்து தொழிலோ வேலையோ செய்வதற்கும் பாலங்கள் இன்றியமையாதது. இப்பொழுது பாலங்கள் என்பது ஸ்ட்ரீட்லேயோ ஹைவேஸ்ல இருக்கிற பாலத்தை எடுக்க வேண்டாம். பாலம் என்பது நமக்கு உதவும் ஒரு எத்தனமாக வைத்துக் கொள்வோம். எந்த ஒரு பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும், நம்ம செய்ய முயன்றாலும், முதலில் நமக்கு ஒரு குறிக்கோள் தேவை. அப்புறம் செய்யும் முறை அறிந்து செய்ய வேண்டும். செய்யும் திறனும் தேவை. வேலை செய்பவர் இருந்தும் செய்வது எப்படி என்று தெரியவில்லை என்றால் என்ன செய்வது? அது ஏற்கனவே அறிந்த திறனுள்ள ஆசானிடம்தான் செய்முறை அறிந்து செயல்பட வேண்டும். அப்போது அந்த ஆசான் நமக்கு ஒரு பாலம். நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ப்ரொபேஷனல் வேலை ஜாயின் பண்ணும்போது ப்ரொபேஷன் எழுவார்கள், அப்ரண்டிஸ் என்பார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு ஆசானிடம் திறமையை வளர்த்து கொண்டு, அறிவு தெரிந்து கொண்டு தான் வேலை பணியாற்ற முடியும். நம் வாழ்வின் பாலங்கள் மனித வடிவிலோ, சான்றோர்களின் அறிவு நுணுக்கங்களாலோ, அனுபவம் தேர்ந்து வழிகாட்டும் பெரிய மனிதர்களாகவோ,
தத்துவ மேதைகளாகவோ ஏன் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகளாக கூட இருக்கலாம். எனவே பாலம் என்பது அனிமேட் இன்அனிமேட் டைமென்ஷன் உட்பொருத்தியதுதான். இது உணர்வுபூர்வமாகவும் இருக்கும், செய்முறையும் இருக்கும். பொதுவாக நம் மானிட வாழ்க்கையில் பார்ப்பது பாலங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட வளையத்துக்குள்ளே தான் இருப்பதை காண்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பள்ளி படிப்பின் போது கணிதம் கற்பிப்பவர் அதையே ஸ்பெஷாலிட்டியாக பண்ணுவார். விஞ்ஞான பாடமோ சரித்திர பாடமோ அவர் கூற மாட்டார். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. அவர்கள் தத்தம் ஸ்பெஷாலிட்டிஸ், தங்களுடைய சிறப்புகளையே காட்டுவார்கள். அதற்கு மேல் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஆகவே அப்பேற்பட்ட பாலங்கள் ஒரு தளம் வரை தான் உதவும். மேல் மேலும் போக வேண்டும் என்றால், மேல் மேலும் எழும்ப வேண்டும் என்றால், நாம் வெவ்வேறு பாலங்களை கடந்துதான் செல்ல வேண்டும். ஒரே இடத்தில் ஒரே ஆசானை வைத்துக் கொண்டு இருந்தால் மானிட வாழ்வில் இந்த சென்ஸ் இட் இஸ் எண்ட் ஆஃப் த ரோட். எனவேதான் மனிதன் மேன்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு பல ஆசான்களின் மூலம், பாலங்களின் மூலம் பயன் பெறுகிறது. பட்டப்படிப்பு, வேலை, குடும்ப வாழ்க்கை இவைகள் எல்லாம் நடத்தி கொள்வது ஆர்டினரி லைஃப் தான். ஆனால் மனித வாழ்க்கை ஒரு மல்டி டைமென்ஷன் கொண்டது என்று அறிவோம். ஆர்டினரி லைஃப் மாத்திரம் இல்லை, சாதாரண மானிட வாழ்க்கை, புற வாழ்க்கை மற்றும் அல்ல, ஆர்டினரி லைஃபின் மேலான வாழ்க்கை ஒன்றும் நமக்கு இருக்கிறது. இந்த மேலான வாழ்க்கைக்கும் பாலங்கள் அத்தியாவசியம். பல பாலங்கள் உள்ளன. அவற்றை எந்த முறையில் நாம் பெனிஃபிட் அடைகிறோம் என்பது நம்மளுடைய ஈகர்னஸ், நம்மளுடைய ஆஸ்பிரேஷனை பொறுத்திருக்கிறது. இந்த உயர்ந்த எக்ஸால்டட் பாலங்கள் மனித உருவிலோ அல்லது முன்பு வாழ்ந்து இல்லை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் கிரேட் அண்ட் பிளஸட் சோல்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி பெரியோர்களிடம், ஆன்மீக பெரியோர்களிடம் நாம் பணிந்து அனுபவித்தால் அப்பேற்பட்ட பாலங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். உதாரணமாக மோசஸ், ஒரு ஹீப்ரூ குரூப்பில் வருவார் மோசஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அவர் இறைவனிடம் நேரடியாக பெற்றார். அதை தன் பரிவாரங்களுக்கு உணர்த்தி நேர்மையான நல்வாழ்வு வாழ வகுத்தார். அது அவர் ஒரு பாலம், மனிதர்களுக்கு பாலம், நல்வாழ்க்கைக்கு ஒரு பாலம் கொடுத்தார். அதே போல வேதகால ரிஷிகள் இறைவனையோ அவர் தம் அம்சங்களையோ கண்டு கேட்டு மறைபொருளை உணர்ந்து மற்றவருக்கு உணர்த்தினார்கள். ரிஷிகளை நாம் சியர்ஸ் என்று கூறுகிறோம் ஆங்கிலத்தில். சியர் என்றால் பார்ப்பவர் என்று பெயர். என்னதை பார்க்கிறார்? கடவுளை பார்க்கிறார்கள். கடவுளை பார்த்துவிட்டு அவர்களால் எப்படி என்று விவரிக்க முடியவில்லை. அதனால் என்ன சொல்கிறார்கள்? தட், அது, தட் ஒன், சத், தட், அதுன்னு சொல்லி விட்டுறாங்க. தவிர அது கருப்பா, சிவப்பா, வெளுப்பா, மஞ்சளா சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. அந்த இன்ஸ்பயர்டு மூமெண்ட்ஸில் அவர்கள் வார்த்தைகள் சிலது வரும், வார்த்தை சொற்றொடர்கள் வரும். அப்பேரண்டாக மீனிங் இல்லாமல் கூட சொல்லலாம், ஆ ஊ என்று கூட இருக்கலாம். ஆனால் அது அந்த நேரத்தில் அந்த கரெக்ட் இன்டோனேஷனோட ஒலி அதிர்வுகளை அவர்கள் கண்டு உரைத்து வெளிப்படுத்தியுள்ளார்கள். இன்றும் பல யுகங்கள் ஆனாலும் அந்த உண்மைகள் இன்றும் சாஸ்வதம். இன்றும் அந்த ஒலி உணர்வுகள், அதிர்வுகள், அந்த காட்சிகள், அவர்கள் உபநிடதங்கள், வேதங்கள் சொன்னது சாஸ்வதமாக இருக்கின்றன. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். தியாகராஜர் ராமரை பற்றி கிருத்திகள் பாடினார். அவர் அது ஒரு மந்திரிக் போய்ட்ரி என்றே சொல்ல வேண்டும். அவர் கவனம் பண்ணி அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவர் பாட்டு பாடும்போது ரெக்கார்டட் ஃபீலிங்ஸ் என்ன? கடவுளே நேரில் தோன்றினார் என்று. அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சங்கீதத்துக்கு இன்றும் மதிப்பு உள்ளது. இன்று
நம் கச்சேரிகளில் பார்க்கிறோம், தியாகராஜ கிருத்திகளை பாடுகிறார்கள். அவர்கள் முன்னே ராமர் வந்து நிற்பதில்லை. ஆனால் இவர்கள் வயிற்று பிழைப்புக்காக பாடுகிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது, அவர்களுக்கு வெகுமதி கிடைக்கிறது. ஸோ ஒரு இன்ஸ்பயர்ட் போய்ட்ரி, ஒரு மந்த்ரிக் போய்ட்ரி இருந்தால் அது சாஸ்வதம், அதுக்கு வேல்யூ. நாம் எந்த விதம் அதை அப்ரோச் பண்ணி எடுத்துக்கிறோமோ, நம்ம நல்வழிப்படுத்துவதற்கு மேல் நோக்கி ஆன்மீக பாதையில் வேண்டுமென்றால் உதவும். நார்மல் ஆர்டினரி லைஃப்பில் பெனிஃபிட்டுக்கு வேணும்னாலும் உதவும். வேதங்களிலேயே இது ரிச்சுவலிஸ்டிக் எக்ஸ்பிளேஷன் இருக்கிறது, ஆன்மீகமான உள்ளர்த்தம் உள்ள எக்ஸ்பிளேஷன் இருக்கிறது. அதனால்தான் இப்பவும் நாம் பார்க்கிறோம், சில வேத மந்திரங்கள் பிரயோகத்தில் சில ப்ராஸ்பரிட்டி வருவதற்கு, குழந்தை வருவதற்கு, செல்வம் வருவதற்கு மந்திரங்கள் உள்ளன. இறைவனை அடையவும் மந்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மந்திரங்களோ ஆன்மீக பெரியவர்களோ நேரில் பார்த்து கண்டு பேசின எக்ஸால்டட் சோல்ஸோ நமக்கு ஒரு பாலங்கள். நம்ம அந்த பாலத்தை நாம் உபயோகப்படுத்தினால் அது எந்த வழிக்கு எடுத்து செல்லுமோ அங்கு போவோம். ஆகவே நாம் எந்த பாலத்தில் பிரயாணிக்கிறோம் என்பது முக்கியம். இத்தகைய பாலங்களின் உதவி மேலான வாழ்க்கையை பொருத்தம் என்று நாம் கூறுகிறோம். இது மனிதனுக்கு மாத்திரமா, ஏதானும் உதாரணம் இருக்கிறதா என்று கேட்டால், அவதார புருஷர்களே பாலத்தின் உதவியை நாடியதாக ரெக்கார்டு இருக்கிறது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சிந்தசிஸ் யோகாவில் இதையே குறிப்பிடுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல ஆசான்களிடம் உறவாடி ஆன்மீக உண்மைகளை பகிர்ந்து தெளிவடைந்தார் என்று கூறுகிறார். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் விஷ்ணு பாஸ்கர் லேலேயிடம் பிராணாயாம டெக்னிக்கை தெரிந்து கொண்டார் என்று வருகிறது, அவரே கூறுகிறார். இதை தவிர அரவிந்தர் மேற்கோள் காட்டு கூறுகிறார், பகவான் கிருஷ்ணன் ரிஷி கோராவிடம் ஆத்ம ஞானம் பெற்றார் என்று கூறுகிறார். இதை தவிர பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அலிப்பூர் ஜெயிலில் இருக்கும்போது விவேகானந்தர் அவருக்கு ஜாகிரத ஸ்டேட், ட்ரீம் இல்லை, ஹலுசினேஷன் இல்லை, ட்ரீம் இல்லை, ஜாகிரத ஸ்டேட்ல என்கிட்ட வந்து இது வரைக்கும் எவ்வளோ யோகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபர்தராக என்ன பண்ண முடியும்னு சொன்னார். ஆனால் சூப்பர் மைண்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவில்லை. இந்த பாதை எது வரைக்கும் வந்தது, அவர் எது வரைக்கும் வந்தாரோ அதுக்கு பியாண்ட் போகிறதுக்கு வழி இருக்கிறது என்று உரைத்தார். ஸோ அது ஒரு பாலம். 1926 பகவானுக்கு கிருஷ்ணன் அவருடைய சரீரத்தில் இறங்கி எது வரைக்கும் வந்திருக்கிறோம், ஓவர் மைண்ட் வந்து விட்டது, இதற்கு பிறகு இருக்கிறது என்று வழிகாட்டினார். அதுவும் ஒரு பாலம். ஆகவே புற வாழ்க்கையை சார்ந்துள்ள கோட்பாடுகளுக்கும் ஆன்மீக வழித்தடங்களிலும் பாலங்கள் இன்றியமையாதது என்று பார்க்கிறோம். சரி, ஆன்மீக வாழ்க்கை என்பது என்ன? மதசார்பற்ற வாழ்க்கையும் மத சார்புள்ள வாழ்க்கையும் உண்டு. பாலங்கள் வெளிப்புற வாழ்க்கைக்கும் உண்டு, உள்நோக்கிய வாழ்க்கைக்கும் உண்டு. உள்நோக்கிய வாழ்க்கையில் மத சார்புள்ள வாழ்க்கையும் உண்டு, ஆன்மீக சார்ந்த வாழ்க்கையும் உண்டு. நான் மத சார்பது என்று சொல்வது ரிலிஜியஸ் டீச்சிங், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் டீச்சிங். பல துறவிகள் முன்வந்து வேதம், உபநிடதம், புராணங்கள், சாஸ்திரங்கள் இவைகளை அலசி ஆராய்ந்து ஜீவாத்மா, பரமாத்மா இவர்களின் உறவுகளை பற்றி பேசி இறை சக்தியிடம் உறைவதே மனிதனின் வாழ்வின் குறிக்கோள் என்று கூறிவிட்டார்கள். மத சார்ந்த ஆச்சாரியர்கள், அவர்கள் ஆச்சாரியர்கள் என்று குறிப்பிடும். அத்தகைய ஆச்சாரியர்களில் முக்கியமானவர்கள் ஸ்ரீ சங்கர் ஆச்சாரியார். அவருக்கு ஆச்சாரியர் டைட்டில் இருக்கிறது. ஆதிசங்கருக்கு சங்கர் ஆச்சாரியார் என்று கூறுகிறார். ஸ்ரீ ராமானுஜருக்கு ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியா என்று கூறுகிறோம். மாத்துவருக்கு ஸ்ரீ மாது ஆச்சாரியா என்று கூறுகிறோம். அவர்கள் கூறிய அத்வைத்தம், விசிட்டாத்வைத்தம், துவைத்தம் என்ற முறைகளை உணர்த்தினார்கள். இவை உள்ளார்ந்த நோக்கின் இது மனித வாழ்வின் குறிக்கோள். பிறப்பு, இறப்பு, பிறப்பு என்று வருகிறது. இதிலிருந்து விடுபட்டு, கர்மபந்தங்களிலிருந்து, தலைகளிலிருந்து விடுபட்டு இறைவனிடம் போய் உறைவதே சேர்வது என்ற குறிக்கோளுடன் உள்ளது. இந்த மார்க்கங்கள் அத்தகைய ஆச்சாரிய புருஷர்களுடைய கண்ணோட்டமால்
கண்ணோட்டமானாலும் அவர்களுக்கும் இன்றும் அந்த வழி பாதை இருப்பவர்கள் அவர் கூறியது அவர்களுக்கு பாலங்கள். இவற்றில் உண்மை பொருந்திருந்தாலும் அவைதான் ஃபைனல் வேர்டு என்று சொல்ல முடியாது. ராமானுஜரை பின்பற்றுபவர்கள் முழுவதாக சங்கரரை பின்பற்றுவதில்லை, சங்கரரை பின்பற்றுபவர்கள் மாதவரை பின்பற்றுவதில்லை. ஆகவே டிஃபரெண்ட் பார்ட்ஸ், ஆல் பார்ட்ஸ் லீட் டு த டிவைன், பட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ், டிஃபரெண்ட் பாலங்கள். நாம் எந்த பாதையில் பிரயோகம் செய்கிறோம் அதை பொறுத்திருக்கிறது. உதாரணமாக சென்னையிலிருந்து பாம்பேக்கு போகிறோம், 2-3 வழி இருக்கிறது. எந்த வழியை நாம் எடுக்கிறோம் என்பது அதை பொறுத்து அந்த பாலத்தை கடக்கிறோம். ஆகையால் இந்த ஆச்சாரியர்கள் கொடுத்த மத சம்பந்தமான உபதேசங்கள் கம்ப்ளீட் உண்மையா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. While it is truth as per their approach, it may not be the final and exclusive truth. அதுதான் உண்மை, ராமானுஜர் சொன்னதுதான் உண்மை, மாதவர் சொன்னதுதான் உண்மை, வேறு எதுவும் உண்மை அல்ல என்று சொல்ல முடியாது. அவர் சொல்வதும் உண்மை, இவர் சொல்வதும் உண்மை, இவர் சொல்வதும் உண்மை. யார் எப்படி சொன்னாலும் அது ஒரு வழி. ஆகவே இது வந்து ஃபைனல் வேர்ட் என்று சொல்ல முடியாது. While it is truth, it is not the final and the only truth என்று என்னுடைய அபிப்பிராயம். இதற்கு காரணம், இறைவன் உலகை படைத்தான் என்றால் மனிதனும் அவன் படைப்பு என்றால் பிறந்து வளர்ந்து கர்ம வினைகளை சேர்த்து பிறகு இறந்து மறுபிறப்பு எடுத்தல் மனிதனுடைய ஆத்மாவுக்கோ படைத்தவனுக்கோ என்ன உபயோகம்? திருப்பி திருப்பி அந்த சைக்கிள்லேயே சுற்றி கொண்டே இருந்தால் என்ன பர்பஸ்? ஸ்பிராலிங் சர்க்கிள். அது முன்னாடி ப்ராக்ரஸுக்கு போறதா என்று பார்க்க வேண்டும். இறைவனுடைய உள்ள கிடக்கை அதுவா? எதற்காக மனிதனை படைத்தான்? நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி வருகிறது. நான் ஏன் படைத்தான், அவன் ஏன் படைத்தான் என்ற கேள்வி கேட்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இறைவனுடைய உள்ள கிடக்கோ எந்த குறிக்கோளை மேற்கொண்டு வந்தது, அவன் எப்படி நடத்தி கொள்கிறான் என்று கேட்கின்றது. இறைவனுடைய உள்ள கிடக்கையை எந்த குறிக்கோளை எப்படி நடத்தி கொள்கிறான் என்பதை விசாரித்தால் தான் உண்மை கொடுக்கிறார். இங்குதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோக சாதனையின் கண் தான் அறிந்த உண்மைகளை வெளிப்படுத்தினார். ஸ்ரீ அரவிந்தர் எவல்யூஷனரி ப்ராக்ரஸுக்கு அதற்காக அவதரித்தார். கிரியேஷன் அண்ட் எவல்யூஷன். வெளியில டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சவுண்டு பாடம் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். எனிவே கேட்கறதா? சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? எப்படி இருக்கு சார்? I suppose audible? Audible, yes, sir. No issue. Yes, sir. Yes, sir. Okay. Because there is a lot of disturbance from outside on the procession. Okay. Sri Arvinder, evolutionary progress-க்காக அவதரித்தவர் என்று கூறுகிறார். கிரியேஷன் அண்ட் எவல்யூஷன் என்ற உண்மை என்ன என்று விளக்குகிறார். சப்ஸ்டன்ஸ் நட்ஷல்ல பார்த்தோம்னா கான்செப்ட் பிரகாரம் பீயிங், அதாவது சுப்ரீம் பீயிங் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒருவனே பலவாறாக மேனிஃபெஸ்டேஷன் எடுக்கும்போது he gets into the status of becoming என்கிறார். அரவிந்தர் எவல்யூஷனரி ப்ரோக்ரஸ் கன்சிடர் பண்ணும்போது தி பீயிங், தி சுப்ரீம் பீயிங் டேக்ஸ் தி பாய்ஸ் ஆஃப் பிகமிங் அப்படிங்கிறார். பீயிங் அண்ட் பிகமிங்ல கிரியேஷனே வருகிறது, புவி வருகிறது. அதில் என்னன்னா எல்லாம் ஒன்றும் அவனே பலவும் அவனே. he gets into the status of becoming. being manifests as becoming. அதனால பிகமிங் வந்துட்டால் இது பைபிள்ல கூறியபடி let there be light ன்னு சொல்லிட்டு லைட்டை கிரியேட் பண்ணிவிட்டு he went to sleep on the 6th day அந்த மாதிரி இல்லை. he created. இன்னொன்று காட்ஸ் லீலாங்கிறோம் பக்தி யோகத்தில், லீலாவும் இல்லை. அவர் என்ன சொல்றார்? கடவுள் தன்னைத்தானே வெளிப்படுத்தி பிகமிங் ஆகிவிட்டால் ஒவ்வொரு சராசரம் ஒரு கிரியேஷனுடைய ஸ்பீஷீஸ்லையும் கடவுளே உள்ளார்ந்த உள்ளூர் இறைவனாகவே இருக்கிறார். ஆகவே பிகமிங் உலகம் மாயே இல்லை, உலகத்தில் இருக்கும் எல்லோருமே கடவுளின் அம்சங்கள் தான் என்று கூறுகிறார். இது ஒரு எவல்யூஷனரி ப்ரொக்ரெஷன்ல நம்ம ஸ்டேட்டஸ் ஆல் ஆஃப் அஸ் ஆர் பொட்டென்ஷியலி டிவைன். அது ரொம்ப ரீஅஷ்யூரிங்காக இருக்கு. நாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் எந்த பிறவி எடுத்தாலும் நமக்கு நோ யோகா டன் கோஸ் வேஸ்ட்.
இட் ஒன்லி கோஸ் ஃபார்வர்ட். இது பரிணாம முன்னேற்றத்து உலகில் ஒருவன் பலவாறாகி பலவற்றுக்குள் அவனே உறைந்து அமர்ந்து இம்மெனன்ட் டிவைனாக இருந்து மனிதனின் எவல்யூஷனருக்கு வித்தெடுக்கிறார். அவரே பரமன். யாவுமே இறைவன், நாம் இறைவனின் அம்சம். ஆகவே மனிதனுடைய எய்ம் இன் லைஃப் என்ன, குறிக்கோள் என்ன, வாழ்க்கையின் தத்துவம் என்ன? மனித வாழ்க்கையிலிருந்து தெய்வ வாழ்க்கையை உருமாற்றம் செய்வதே இருக்கிறார். இது உருமாற்றம் செய்துவிட்டு பழையபடி இண்டிவிஜுவல் மோட்சம் பழைய தத்துவம் சொன்னார்கள். இப்பொழுது நாம் கடவுளை சார்ந்து விட்டோமா? அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஹியூமன் லைஃப் பிகம்ஸ் லைஃப் டிவைன், மார்டல் லைஃப் பிகம்ஸ் லைஃப் டிவைன் பண்ணுமானா அதோட பகவானுடைய திருவுள்ளப்படி வி மேனிஃபெஸ்ட் பேக் அகெயின். நம்ம திருப்பி உலகத்துக்கு வந்து உலகம் உய்விக்க நாம் பாடுபடுவதே வாழ்க்கையின் நோக்கம். கடவுளின் கிரியேஷனுக்கு நோக்கம் கொடுக்கிறார். இவர் இந்த பாதையில் பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எல்லாவற்றையும் கலந்து தந்திரா, கீதை, வேதம், உட்பொருள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து இன்டெகிரல் யோகா, ஒருங்கிணைந்த யோகம், இது பூரண யோகம் என்று அமைக்கப்படுகிறார். அதை நமக்கு அமைத்துக் கொடுத்துள்ளார். ஒன்று கூற விரும்புகிறேன், இது மத சார்புள்ள வழி அல்ல, இது மத சார்பற்ற வழி. இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் டீச்சிங். இந்த ஆன்மீக பாதையின் இறைவனின் அடிச்சுவர்களை பற்றி முன்னேறி தெய்வீகத்தன்மை பெற்று மறுபடி உலகில் we need to manifest the divine. நாம் முனைவதே, இந்த மாதிரி முனைவதே வாழ்க்கையின் தத்துவம் என்று ஐயமில்லாமல் அடித்து கூறியிருக்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பகவானின் சிம்பல் பார்த்தால் தெரியும். மேல் நோக்கும் திரிகோணம், கீழ் நோக்கி திரிகோணம், அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ஸ் என்று சொல்கிறார். இதுவே உணர்த்துகிறது. அதாவது முதல்ல இன்வல்யூஷன், கடவுளிலிருந்து டவுன்வர்ட் ஃபாலோயிங் ட்ரையாங்கிள், அதற்கு பிறகு மானிடத்திலிருந்து ascending triangle towards the superconscient. The human life is to realize the divine and in turn manifest the divine in life. சுருங்க கூறினால் transform mortal life into life divine. இது இண்டிவிஜுவலாக மோட்சம் அடையும் நோக்கம் அல்ல. The liberation from ignorance, not liberation from birth and death. டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்றம் தான் குறிக்கோள் என்று கூறிவிட்டார். சரி, இப்பொழுது மேலும் பார்ப்போம். பகவானின் வழிகாட்டின் வாழ்க்கை பாதை அமைய நாம் விவரமாக அவர் எழுதியிருப்பது லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஏ சாந்தி கீதா, சாவித்ரி. மேலும் அன்பர்கள், சீடர்கள் அவருக்கு கேள்வி கேட்டு அதற்கு அவர் விடை பார்த்து மனித வாழ்க்கையின் எல்லா ஆங்கிள்ஸிலையும் கோணங்களிலிருந்தும் விளம்பி தெளிவுபடுத்தி உள்ளார். பகவானின் கோட்பாடுகள் எல்லாமே நமக்கு பாலங்கள் தான். அவர் தன் எழுத்துக்களில் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் காணலாம். முதலில் ஒரு கோட்பாடு, இது லைஃப் டிவைனை எடுத்துக்கொள்கிறேன். முதலில் ஒரு கோட்பாடு, தீசிஸ் இருக்கும். அதன் பின்னேயே எதிர்மறை கோட்பாடு, ஆன்டி தீசிஸ் இருக்கும். அப்படியே வெற்றாக விடமாட்டார். மேலும் இவற்றை ஒருங்கிணைந்து சிந்தசிஸ் பண்ணி எது கரெக்டோ, எந்தவித குழப்பம் இல்லாமல் எல்லா கோணங்களையும் விவரித்து கண்டு உண்மையான நேர்மையான வாழ்க்கை தத்துவத்தை, நடைமுறையை தெளிவாக்குகிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஆகவே இதுவே ஒரு சாஸ்திரம். இவருடைய யோகாவை இன்டெகிரல் யோகா என்பது கூற வேண்டும். ஏனென்றால் அது வேத, உபனிட, கீத, தந்திரா, உண்மை, நடைமுறை, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், அசெண்டிங் இன் யோகா எல்லாவற்றையுமே பார்த்து தன்னுடைய யோக சாதனையினாலும் அன்னையின் யோக சாதனையும் தெளிந்த பாதையை காண்பிக்கிறார். பகவானும் அன்னையும் நம் ஆன்மீக வாழ்க்கையின் பாலங்கள் என்றே நான் கூறுகிறேன். அவர்கள் உரைப்பது வெறும் தியரி தானா? ஏதாவது நடைமுறைப்படுத்த முடியுமா? இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், இத்தனை கரஸ்பாண்டன்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வெறும் தியரியா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு பகவானின் சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் பதில் கிடைக்கிறது. ஒரு ஆன்மீக பயணத்தின் வழிகாட்டி மிக அற்புதமாக பார்ட் 1 தி யோகா ஆஃப் டிவைன் ஒர்க்ஸ் 4 8 என்ற விவரம் உள்ளது. அன்பர்கள் அதை படித்தால் அனுபவபூர்வமாக அதன் உண்மையை உணர முடியும். யோக சாதனைக்கு இன்றியமையாதது முறையே அவர் சாஸ்திரம், உற்சாகம், குரு, காலம், இந்த 4 முக்கியம். இது பழங்காலத்து உபனிஷத் வேத காலத்திலேருந்து வருது. அதை அழகாக விவரித்து எழுதியிருக்கார். பகவானுடைய அன்னையுடைய எழுத்து வடிவில் நாம் காண்பதெல்லாம் சாஸ்திரா என்றே கூற வேண்டும். ஏனென்றால்
இன்டெகிரல் யோகானுடைய தத்துவங்கள் எல்லாம் அவருடைய எல்லா அனைவர்களும் ஒரே மாதிரி தீம் கிடைக்கும். அதனால் இது சாஸ்திரா என்று நான் கூறிவிடுவேன். நம்முடைய ஈர்ப்பு எப்படி இருக்கிறது? அது உற்சாகம். அந்த உற்சாகம் நன்றாக இருந்தால் நேரம் ஒரு பொருட்டே அல்ல. அதுவே அவரே கூறுகிறார், யோகா வந்து யூனியன். இட் கேன் பி டன் இன் a few months, a few months or few days also. ஸோ அதனால காலத்தினுடைய போக்கு நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. ஆனால் பெரிய கேள்விக்குறி குரு என்பதை பற்றி. குரு முன்னையே நான் கூறினேன், குரு என்பது ஒரு பாலம் போன்று. குருவை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? குருவை பற்றி காணலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார், குரு என்பவர் ஜெகத்குரு என்றே காண வேண்டும். இன்டெகிரல் யோகாவில் ஜெகத்குரு காண வேண்டும் என்கிறார். யார் இந்த வேர்ல்ட் டீச்சர்? ஜெகத்குரு வேர்ல்ட் டீச்சர். வேர்ல்ட் டீச்சர் நம் உள்ளத்தில் உரைகிறாராம். அவரை பிடித்து யோக பாதையில் முன்னேறலாம் என்று கூறுகிறார். ஆனால் ரொம்ப பிராக்மாட்டிஸ்ட் பகவான். எல்லோராலும் பண்ண முடியுமா? அவரே சொல்கிறார், எல்லோராலும் இந்த வேர்ல்ட் டீச்சரை பிடிக்க முடியாது. ஆகவே சோசன் ஃபார்ம் ஆஃப் காடை வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இஷ்ட தேவதை. இஷ்ட தேவதையை வணங்கி முன்னேறலாம் என்கிறார். அதுவும் முடியவில்லை என்றால் அவதார புருஷனாக விவரிக்கப்பட்டவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள். ராமர், கிருஷ்ணர் போன்று அவதார புருஷர்கள் அவதாரங்களை உணர்வுபூர்வமாக அறியலாம். ஏனென்றால் அவர்கள் சாஸ்வதமான கான்சியஸ்னஸ் என்கிறார், நிரந்தரமான சாநித்தியம் உடையவர்கள். அதுவும் முடியவில்லை என்றால் நல்வழி காட்டும் தீர்க்கதரிசிகளை பிடியுங்கள். மோசஸ் ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தார், கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கிறது, மனிதன் லெவலுக்கு கொண்டு வருகிறார். அந்த மாதிரி அந்த கூற்றுக்களை வழிமுறையாக உணரலாம், பாதையில் முன்னேறலாம். அதுவும் முடியவில்லை என்றால் ஹியூமன் ஃபார்ம், மனித உருவில் உள்ள குருவை, ஆசானை அடையலாம் என்று கூறுகிறார். மனித உருவில் எடுத்துக்கொண்ட குரு இறைவனின் அம்சமே என்று காண வேண்டும் என்றும் கூறுகிறார். இப்பொழுது ஒரு ரைடர் போடுகிறார் கபாலி சாஸ்திரியார். கபாலி சாஸ்திரியார் சொல்கிறார், பகவான் குறிப்பது குருவை பற்றித்தான். ஹியூமன் டீச்சர் என்பது நாம் கைட் அண்ட் டீச்சராக, ஆசானாக கருத வாய்ப்புண்டு. நாம் மனித உலகில் குரு என்று நினைப்பவர், டீச்சராக நினைப்பவர், ஆசானாக கருத வாய்ப்புண்டு. ஆனால் கபாலி சாஸ்திரியார் தெளிவாக சொல்கிறார், கைடு, டீச்சர் என்பவர் அவரும் ஒரு சாதகர். அவர் கடவுளின் அம்சமாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடன் எவ்வளவு தூரம் அவர் கான்டாக்ட் இருக்கிறது, எப்படி அவருடைய டிரான்ஸ்மிட் இருப்பது என்பது தெரியாது. ஆனால் குரு என்பவர் இறைவனின் பிரதிநிதியே. அதனால் குருவை பிடிக்க வேண்டும் என்கிறார். சரி, இது மேல் கூறுகிறேன். மேலும் சாஸ்திரியார் கூறுகிறார், ஒரு குருவானவர் தன் சீடனுக்கு எது உகந்ததோ, எது அவனுக்கு இறை சங்கல்பத்தினால் கிடைக்க பெறுமோ அவனுக்கு அதை உந்துவார், அதை உணர்த்துவார். குருவின் அருளுக்கு தேவையானது திடமான சங்கல்பம். குரு சம்பந்தம் எப்போதும் விலகாமல், எதிர்வினை ஆற்றாமல், அவருடைய மனசு, அவருடைய உள்ளக்கிடக்கை அறிந்து நடந்து கொள்வதும், ஈகோ என்ற அகந்தையை ஒழித்து குருவின் கருணையுடன் பாதையிலிருந்து விலகாமல் நடப்பது அத்தியாவசியம் என்று கூறுகிறார். எனவே குரு ஒரு பாலம் என்றால், பயணிக்கும் சீடன் அவர் கருணைக்கு திறவுடன் இருப்பது அத்தியாவசியம். நிற்க குரு பற்றி ஸ்கந்த புராணத்தில் பிரம்மசம்ஹிதை உத்தரகாண்டம் உமாமகேஸ்வர உரையாடலில் ஒரு குரு கீதையில் காண்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் கு என்ற சொல் இருளை குறிக்கிறதாம், ரு என்ற சொல் ஒளியை குறிக்கிறதாம். ஆகவே குரு என்றால் அஞ்ஞானமாகிய இருளை போக்கும் ஒளியை அருள்பவர் என்று பொருள் கொள்கிறார். மேலும் குரு கீதை உணர்கிறது, அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராசரம். அது ஒரு வார்த்தை வரும். அதாவது அஞ்ஞானமாகிய இருளை போக்குகிறார். தத் என்னும் எந்த பந்தத்தால் அளவு கடந்த மண்டலாக்காரமாக இருக்கிறதோ அதை உணர்த்துகிறது. தத் என்ற வார்த்தையை குரு சொல்லிக் கொடுக்கிறார். அப்புறம் ஸ்தாவரம் ஜங்கமும் வியாப்தம் ஏன சராச்சரம் துவம் பதம் தரிசிதம் ஏன, துவம் என்ற பதத்தை காண்பிக்கிறார். அப்புறம் சின்மயம் வியாப்தம் என்ற ஸ்லோகத்தில் அசித்வம் என்று காண்கிறார். அதாவது தத் துவம் அசி என்ற மகாபாகியத்தை குரு கீதையில் வருகிறது. யூ ஆர் தட், யூ ஆர் தட். தட் முன்னே கூறியபடி ரிஷிகள் பார்த்ததும்
கடவுளை பரமனை விவரிக்க முடியாது. தட் தத் தரிசித்தம் சொல்லி வந்துடுது. அதனால் நீ உண்மையில் நீ அதுதான் என்று காணப்படுவார். குரு என்பது பொருள். நமது பகவான் கூறியிருக்கிறார், சத்தியம் ஞானம் ஜோதிகி ஸ்ரீ அரவிந்தர் என்றுள்ளார். உண்மை ஞானமையான ஜோதி அரவிந்தர் இருக்கிறார். ஸ்ரீ அன்னை பகவான் கூறிய உண்மை, பரமனின் படைப்பு எல்லாவற்றிலும் உட்பொருள், அது பரமனின் அம்சமே. தெர் இஸ் an immanent divine. அன்னை யோக சாதனையில் மிக முக்கியமாக கூறுவது, நம் உள்ளத்துள் உள்ளும் கடவுளை, சைக்கிக் பீயிங்கை அடைந்து, புருஷனை அடைந்து, அவரை பற்றி உள்ளிருந்து புற வாழ்க்கை நடத்த வேண்டும். நமக்கு வழிகாட்டும் பகவானும் ஸ்ரீ அன்னையும் குரு என்று கூற வேண்டும். அஞ்ஞான இருளை விரட்டும் ஒளி இறைவனே. எனவேதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருதேவ பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று கூறப்பட்டது. குரு தெய்வஸ்வரூபம். ஏன் தெய்வஸ்வரூபம்? மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே பாலமாக அமைக்கும். இருக்க தந்திர சாஸ்திரங்களில் குரு தத்துவம், அவருடைய வகைகள் இவைகள் கூறப்பட்டுள்ளது. அவற்றை சிலவற்றை மேலெழுந்த வாரியாக பார்ப்போம். சில விதமான குருக்கள் சிக்ஷா குரு என்கிறார்கள், அதாவது தத்துவ விளக்கத்தை அளிப்பவர். சில குருக்கள் பிரேரகா குரு என்கிறார்கள், அவர்கள் ஆர்வத்தை தூண்டுபவர்கள், பரம்பொருளை பற்றி அறிய ஆவலை தூண்டுகிறார்கள். சூச்சகா குரு, அவர் சீடனின் அகக்கண்ணை திறக்கிறாராம். வாசகா குரு என்பவர் விவரங்களை விளக்குகிறார். தர்ஷகா குரு என்பவர் உள்ளார்ந்த உண்மைகளை நமக்கு காண்பிக்கிறார். சிக்ஷகா, சீடனின் மனத்தில் புரிய சேர்த்து ஆன்மீக ஒளியை நிற்பவர் சிக்ஷகா, திசைப்பட கூப்பிட்டு சொல்றார். தீட்சை கொடுப்பதை பற்றியும் குருகீதை தந்திர சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. கிரியா தீட்சை கொடுக்கிறாராம். அதாவது வெளிப்படையாக ஒரு புத்தகத்தையோ, ஒரு பூவையோ, ஒரு பரிசோ கொடுத்து தன்னுடைய கான்சியஸ்னஸை டிரான்ஸ்மிட் பண்றது கிரியா தீட்சை. அபியந்தரி தீட்சை என்பது உள்முகமாக, அபியந்தரி உள்ளுக்குள்ள மறைமுகமாக சட்டிலாக அளிப்பது. வேட தீட்சை என்று ஒன்று இருக்கிறதாம். அது வேடரின் அம்பு போல காணாமலேயே தன்னுடைய டார்கெட்டை போய் அட்டாக் பண்ணி அவனுக்கு ரியலைசேஷன், அவனுக்கு இனிஷியேஷன் கொடுக்கிறது. ஸ்பர்சம், கையால் தொட்டு கொடுப்பது. இதற்கு தந்திரத்தில் கூறுகிறது, இது பட்சி பறவை போல விட்டது. என்னால் பறவைகள் ஸ்பர்சி தன்னுடைய ரெக்கைகளை விரித்து தன்னுடைய குழந்தைகளை டச் பண்ணி காப்பாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி ஸ்பர்சி கையால் தொட்டு ஒரு தீட்சை கொடுக்கலாம். அப்புறம் சக்ஷுஷி, இது மீன் போலையாம். மீன், பெரிய மீன் தன்னுடைய குட்டியை கண்ணால பார்த்தே அதுக்கு வயத்தோட போடுறதாம். அந்த மாதிரி சக்ஷுஷி, கண் போல் மீனை போல கண்ணால பார்த்தே தீட்சை கொடுக்கறது. இன்னொன்று மானசி, அது ஆமைக்கு ஒப்பிடுகிறார்கள். ஆமை என்ன சொல்கிறது? மனதாலேயே தன்னுடைய குழந்தையை உறவு கொள்வதாம். ஆக இது எல்லா விதமான தீட்சை முறைகள் இருந்தாலும், எல்லா விதமான குருக்கள் இருந்தாலும், முக்கியமாக 3 வகை சொல்லலாம். சக்தி தீட்சை, அதாவது சக்தி பட்டு தன்னுடைய சக்தியை அவருக்கு இன்னொருத்தருக்கு கனெக்ட் பண்ணி, அதாவது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து நுட்பமாக கொடுப்பது. சாம்பவி தீட்சை, குரு கட்டாட்சம். இது வார்த்தையால் கொடுக்கலாம், ஸ்பர்சித்தினால் கொடுக்கலாம், மந்திர உபதேசம் செய்யலாம். இப்படி பேர்பட்ட அவதார புருஷர்கள், பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லா விதமாகவும் கொடுத்திருக்கார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை மார்பில் தொட்டு அவருக்கு தீட்சை கொடுத்தார். ரமண மகர்ஷி வாசிஷ்ட கணபதி முனிக்கும் கபாலி சாஸ்திரியாருக்கும் தொட்டு தீட்சை கொடுத்தார், தவிர வேற யாருக்கும் தொட்டு தீட்சை கொடுக்கவில்லை. அவர் கண்ணால் தீட்சை கொடுத்தார். 1926க்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ அரவிந்தரை ரொம்ப பேர் தரிசனம் பண்ணியிருக்கார். உதார் பின்டோ ஆல்சோ முதல் தடவை பார்க்கும்போது பகவானுடைய கையில தலையை வச்சு பிரணாம் பண்ணியிருக்கார். அவரை தொட்டு பிளஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 1926க்கு அப்புறம் எல்லா பவரும் த்ரூ மதர்னு சொல்லிட்டார். மதர் தான் எல்லாரையும் தொட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்கார். கபாலி சாஸ்திரியார் போய்ட்ரியில தீட்சையா ததத்தே தீக்ஷாம்னு போடுறார். தீட்சையா ததத்தே தீக்ஷாம் ரக்ஷாம் சங்கல்ப மாத்திரத்தா. அரவிந்தோ எழுதினது, அவர் கண்ணாலேயே தீட்சை கொடுக்கிறாராம். மதருடைய பேரை சொன்னாலே, அந்த சங்கல்பம் பண்ணாலே ரக்ஷ கிடைக்கத்தான். அது தீட்சை, இது ரக்ஷை. ஸோ இதை பார்த்து இவ்வளவு இருக்கிறது. இது எல்லா விதத்திலையும் மதனும் ஸ்ரீ அரவிந்தோ கொடுத்திருக்கிறார். மதர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கா, புஸ்தகங்கள் கைப்பட எழுதி கொடுத்துருக்கா, வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கா. இப்பவும் மதருடைய மியூசிக் வருது, மதருடைய வாய்ஸ்ல சாவித்திரி ரெசிஸ்டேஷன் வருது. ஸோ அது ஒரு லிவிங் கான்டாக்ட். எல்லா விதமும் பண்ணியிருக்கிறது. ஏன்னா
மனுஷ ரூபேன இருக்கிற குருக்கள் மனிதனாக இருக்கிற குருக்கள் விதவிதமான தீட்சா குருக்கள் இருக்காங்க. ஆனா இறைவன் வந்தபோது அவனுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எந்த ஆக்டிவிட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்த்தால் சீடனை விட குருவுக்கு கொஞ்சம் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அது எல்லாவும் இறைவனே சம்பால் பண்ணிக்கிறார். அது அவர் பரமகுரு, இறைவன் பரமன். அவர் குருவாக வாய்த்தால் மேற்கண்ட எந்த வகையிலும் தீட்சையை கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நாம் அனுபவிக்கலாம். பகவானிடம் சரி அன்னையிடம் இதை காண்கிறோம். அவர்கள் குருவில் 2 பேராக இருந்தாலும் உண்மையில் அவர்கள் ஒருவரே. திருவிளையாடல் சினிமாவின் பாட்டு ஞாபகம் வருகிறது. ஒன்றானவன் குருவில் இரண்டானவன் என்று வருகிறது. இது கரெக்டாக இது பொருந்தும். பகவானும் ஸ்ரீ அன்னையும் ஒன்றே தான் என்றிருக்கு. சில நடப்புகள் பார்த்தால் தெளிவாகும். ஸ்ரீ அன்னை விமன்ஸ் அசோசியேஷன் கூறிய டாக் ஆன் தாட், இது நடந்தது. டேட் பாருங்க, 15 டிசம்பர் 1911. அதில் கூறுகிறார், நான் தமிழில் அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை, இங்கிலீஷ் படிக்கிறேன் பாருங்கள். ஐ வுட் லைக் அஸ் டு, இது மதர் சொல்லி வருது 1911. ஸ்ரீ அரவிந்தரை சந்திப்பதற்கு முன்பாக ஐ வுட் லைக் அஸ் டு மேக் த ரெசல்யூஷன் டு ரைஸ் அவர் செல்ஸ் ஈச் டே in all sincerity, goodwill, in an ardent aspiration towards the sun of truth, towards the supreme light, the source and intellectual life of the universe, so that it may pervade us entirely and illuminate with great brilliance our mind and heart, our thoughts and actions. 1911 சன் ஆஃப் ட்ரூத் நமக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்றார். பகவானை சந்திப்பதற்கு முன்பே கூறியிருக்கிறார். ஸ்ரீ அரவிந்தோ அவருடைய காயத்ரி 1926 அப்புறம் எழுதியிருக்கார். Let us meditate on the most auspicious best form of Savitri, on the light of the Supreme, we shall illumine us with the truth. இரண்டுக்கும் மூல கருத்து ஒன்றுதான். அதனால் நான் சொல்லுவதே தான், என்று சொன்னாலும் அரவிந்தர் என்று சொன்னாலும் அதுதான், நேற்று சொன்னாலும் அதுதான்றபடி மதர் சொன்னதும் அதே தான், அரவிந்தர் சொன்னதும் அதே தான். ஸோ உருவில் இரண்டானாலும் அவர்கள் ஒருவரே. இன்னொன்று, ஸ்ரீ அரவிந்தோ காயத்ரியை பற்றி கபாலி சாஸ்திரியார் எழுதுகிறார். இது மதரை பின்பற்றிய சாதனைக்கு உகந்த மந்திரம். இதற்கு பகவான் தர்ஷி சியர். யார் இந்த மந்திரத்தை கண்டவர்? ஸ்ரீ அரவிந்தோ. இது எந்த மீட்டர், எந்த சந்தஸ்? இது காயத்ரி சந்தஸ். இதுக்கு உள் தேவதை யார்? மதர் என்கிறார். ஸோ ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் வெவ்வேறு அல்ல, உருவில் இரண்டானாலும் ஒன்றே தான். சரி, ஒரு கேள்வி எழலாம். அவர்கள் மனித உருவம் கொண்டு வந்தானே, எப்படி டிவைன் ஆவார்கள் என்று கூறுகிறார். மதர் கூறுகிறார், ஸ்ரீ அரவிந்தோ இஸ் அ டைரக்ட் ஆக்ஷன் ஃப்ரம் த சுப்ரீம். பரமனின் நேரான செயல்பாடே ஸ்ரீ அரவிந்தர் என்று கூறுகிறார். மேலும் தானும் இறை அம்சம் என்று கூறி, விதவுட் ஹிம், அவர் இல்லாமல் ஐ எக்ஸிஸ்ட் நாட், நான் தனியாக இருப்பது கிடையாது. விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட், நான் இல்லை என்றால் அவர்களுடைய வெளிப்பாடு இருக்காது என்று கூறுகிறார். தான் ஒரு சுப்ரீம் யோக சக்தி என்றும் கூறுகிறார். கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் தி மதர், வால்யூம் 13, 25/9/1957, பேஜ் 52. கேள்வி கேட்கிறார், நீங்கள் சிருஷ்டி செய்யும் பராசக்தி என்பது எப்படி செயல்பட்டீர்கள் என்று வினவுகிறார்கள். அதற்கு அன்னை பதில் கூறுகிறார், ஐ ஹட் நத்திங் டு லேர்ன் ஃப்ரம் த சுப்ரீம் லார்ட், கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். நான் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாமே பரமனிடம் இருக்கிறது. தி ஹோல் வேர்ல்ட், தி நாலேஜ் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் ஹவு டு மேக் இட். உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்றத ஞானமும் அதை செய்ய வேண்டிய செயல்திறனும் அவரிடமே உள்ளது. when he decided that there should be a world, அவர் எப்பொழுது உலகம் வர வேண்டும், சிருஷ்டி வர வேண்டும் என்று நினைத்தாரோ, ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜை வெளிக்கொண்டார். அந்த பவர் டு மேக் தட் நாலேஜ் ஒர்க், அண்ட் தட் இஸ் மீ, அது நான் என்று அம்மா தன்னைத்தானே கூப்பிட்டு சொல்லுகிறார், தட் இஸ் மீ. அண்ட் தென் ஹி கமாண்டட் மீ டு மேக் த வேர்ல்ட். ஸோ அன்னை பகவான் அரவிந்தருடைய அவரோடு ஒன்றானவர். பகவான் அரவிந்தர் பீயிங் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும்போது அன்னையை முன்னிறுத்தி நடந்தது. ஸோ இது இருவரும் ஒன்று. சரிவே, ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ பகவான். அன்னை பிரபஞ்சத்தின் சிருஷ்டி நாயகி என்று பரம்பொருள் தெரிகிறது. அவளே குரு, அவளும் பகவானும் வேறல்ல. ஸ்ரீ அன்னை குரு என்பதை பகவானேயும் உரைத்துள்ளார். அன்பர்கள், கரெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ வால்யூம் 32 தி மதர் வித் லெட்டர்ஸ் ஆன் தி மதர் என்ற விவாதத்தில் தி மதர் அஸ் குரு அண்ட் கைட் என்றே எழுதிவிட்டார். பகவானே எழுதியிருக்கிறார்.
The mother asks you to tell everything in order that she might give you direction in every detail. எல்லாவற்றையும் நீ அன்னையிடம் ஒப்படை, உனக்கு எப்படி வழிகாட்டலோ அதை செய்வார். And she will pour the divine force, increase the light in you. தெய்வீக சக்தியை உனக்கு கொடுப்பாள், உனக்கு அந்த ஒளியை கொடுப்பாள். Protect your action, நீ செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை காப்பாற்றுவார். Deliver and develop your nature, உன்னுடைய இயற்கை, உன்னுடைய சுபாவத்தை சரிப்படுத்துவார். It would help her to give wherever needed necessary touch. எங்கொழுது எப்பொழுது இன்டர்வியூன் பண்ணுமோ அப்போ அன்னை செய்வார். நெசசரி ஹெட் ஆர் வார்னிங், உனக்கு உதவியும் செய்வார். தப்பு நடக்கும் போல இருந்தால் உன்னை வார்ன் பண்ணி நிறுத்துவார். பட் நாட் ஆல்வேஸ் பை வேர்ட்ஸ், வார்த்தை மூலமாக கிடையாது. மோர் ஆஃபன் பை எ சைலண்ட் இன்டர்வென்ஷன் அண்ட் ப்ரெஷர். சைலண்ட் இன்டர்வென்ஷன். மதர் வந்து இன் பீஸ் அண்ட் சைலன்ஸ் கிரேட். நான் என்னுடைய ஹெல்ப் whenever I reach help, it is in silence ங்கிற மதர். Your only hope of doing anything in sadhana is truly and really definitively to turn to the mother and follow her will. அன்னையனுடைய வில்லை நீ ஃபாலோ பண்றதுதான் உனக்கு வழி. மேலும் அவருடைய உபதேச ரத்தம் எல்லோருக்கும் தெரியும். Always behave as if the mother was looking at you, because she is indeed always present. இது வந்து செலிப்ரேட்டட் வார்த்தை, எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆசிரமத்தையும் இருக்கு, எல்லோருக்கும். அதாவது அவளுடைய கண் பார்வை இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அன்னையிடம் சரணடைந்து விட்டால் நாம் வெளியில் நடந்தாலும் உள்ளுக்குள் நடந்தாலும் எல்லாம் அவள் அறிவாள், ஆண்டவன் அறிவாள். இப்பொழுது ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் ஒருங்கிணைத்த யோகம் கடிதமா என்று கேள்வி இருக்கிறது. சீடரிடம் என்னென்ன குணாதிசயங்கள் நடத்த தேவை என்று எழுகிறது. ஸ்ரீ அன்னை மானிட உடலில் இல்லாத போது எப்படி டிசைபிளாக சீடனாவது, எப்படி கோல்டன் பிரிட்ஜின் பலன் பெறுவது என்று கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. முதல் கூறுகிறார் அன்னை, இந்த யோகம் கடினமா என்பதற்கு ஒரு பதில் வருகிறது. அன்னையிடம் சரணடைந்து விட்டால் நம் குரங்கு பாதை தேவையில்லை. அதாவது குட்டி குரங்கு தாயிடம் ஒட்டி கொள்ளும், ரெஸ்பான்சிபிலிட்டி குரங்கி தான். ஆனால் நம் அரவிந்தோ அன்னை பாதையில் இது மார்ஜார நியாயம். மார்ஜாரம் என்றால் பூனை. பூனை குட்டி ஒன்றும் செய்வதில்லை, வாழா இருக்கிறது. ஆனால் அன்னையாகிய பூனை குழந்தையை தன் வாயில் கவ்வி இடத்துக்கு இடம் எடுத்துக்கொண்டு சேஃப்டி பண்ணுகிறது. அதே போல் நம் அன்னை மார்ஜார நியாயம்தான் உபதேசிக்கிறார். அதனால இது கடினமான பாதை இல்லை. அவளிடம் சரணடைந்து விட்டால் எல்லாம் ஈஸியே, எல்லாம் சுலபமே என்று கூறுகிறார். இதுவே உபாயம். அடுத்த கேள்வி, சீடனுக்கு என்ன தகுதி வேண்டும்? ஆஸ்பிரேஷன் வேண்டும், ஆர்வம் வேண்டும், நேர்மை, சின்சியரிட்டி வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையிடம் லவ், அன்பு, அளவு கடந்த பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பக்தி, சரண் செய்ய வேண்டும். நெகட்டிவிட்டிஸ், எதிர்மறைகளை விளக்க வேண்டும். ரிஜெக்ட் தி நெகட்டிவ்ஸ். அகந்தையை ஒழிக்க வேண்டும். ஈகோவை ஒழித்து தான் அன்னையின் குழந்தையாக பாவித்து இருந்தால் அன்னையே எல்லாம் செய்வார். இதையே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் முகவுரையில் ஒரு வாக்கியம் வருகிறது. A few consecrate all of themselves and all they have. Soul, life, work, wealth. These are the true children of God. The book is meant for those who aspire for an utter consecration to the divine. அதாவது உடம் பொருள் ஆவி மாத்திரம் இல்லை, எல்லாமே செய்யும் வேலை எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் ரிமெம்பர் அண்ட் ஆஃபர், ஆல்வேஸ் பி ஓப்பன். திறவு வேண்டும், ஓப்பன்னஸ் இருக்கணும், ரிசெப்டிவிட்டி இருக்கணும், இதெல்லாம் சொல்றார். சரி, எப்படி சீடராவது? அடுத்த கல்வி வருகிறது. ஸ்ரீ அன்னை ஒருவர் ஸ்ரீ அன்னை குருவாக வரித்தால் ஸ்ரீ அன்னை ஆட்டோமேட்டிக்காக அவரை சாதகரை சீடனாக ஏற்றுக்கொள்கிறார். Mother says, when we accept, we put something concrete, call it an emanation. எங்களுடைய ஒருவருடைய பிரதிமையா இருக்கலாம், எமனேஷன் இஃப் யூ லைக். தட் கைட்ஸ் அண்ட் டஸ் த சாதனா. நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, என்னிடம் சரணடைந்து விட்டால் இது ஒரு சக்தி பத், இம்பாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ட்ரெடிஷ்னல் பாதை போல் ஃபார்மல் இனிஷியேஷன் இங்கு கிடையாது. பரமகுருவே அவரே ஆனதால் தேடுதல் எதற்கு தேவையில்லை. இது ஒரு சிருங்கேரி சங்கராச்சாரியார் சொன்னது ஞாபகம் வருகிறது. ஒரு வில்லேஜர் ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறாராம். தலையில பொட்டி வச்சுருக்கான். பொட்டி வச்சுட்டு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுறான். அப்பவும் தலையில வச்சிருந்தான். எதிர்க்க இருக்கிறவங்க கேட்டா,
ஏப்பா நீ வந்து பொட்டியை தலையில வச்சிருக்கேன்னா, சேஃப்டிக்காக வச்சிருக்கேன். இதை எப்படி கேரி பண்றது? அதுக்கு அவன் சொன்னான்னா, நீ எப்போ ரயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டியோ உன்னுடைய பிலாங்கிங்ஸும் ரயில் காப்பாற்றி அழிச்சுட்டு போகணும். கீழே இறக்கி வை. உன்னுடைய வலுவை நீ தலையில வச்சுக்க வேண்டாம், ரயில் கிளப்பிட்டு போகணும். அதே போல அன்னையை சரணடைந்து விட்டால் நாம் சக்தி பத் இம்பாக்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருந்தால் நாம் தனியாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. பரமனே குருவானால் மனித குரு தேடுதல் எதற்கு? சரி, கடைசியாக ஒரு கேள்வி வருகிறது. அன்னை மானிட உடலில் இல்லையே, எப்படி நமக்கு கைடன்ஸ் கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். இது ஸ்ரீ மோனா சர்க்காரிடம் அன்னை பேசும்போது கூறுகிறார், என்னுடையவும் அரவிந்தருடைய படங்களில் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கான்சியஸ்னஸ் வருகிறது. அந்த சக்தியை உணர்வுபூர்வமாக உயிருள்ள உறவாக விளங்கும். அன்னை ஆசியால் இது சைக்கிக் பீயிங் முன் கொண்டு வர உதவும் என்று கூறுகிறார். பாதை தெளிவாகும். மற்றொன்றும் கூற விடுகிறேன். நாம் அன்னையிடம் சரணடைந்து விட்டோம். அன்னை நம்மை அக்செப்ட் பண்ணி கொண்டு விட்டார். நமக்கு கைடன்ஸ் எப்படி கொடுக்கிறார் என்றால் அதுவும் ஒரு வினோதம். நம் எல்லோருடைய வாழ்விலும் இதை பார்த்திருப்போம். சரி, அன்னை அன்பர்கள் கைடன்ஸ் எதிர்பார்த்து பிரார்த்தித்தால், நான் ஒரு விதம் ஸ்ரீ எம்கேஆர் சார் அவரிடம் சொன்னேன், இது செரண்டிபிட்டி என்றேன். செரண்டிபிட்டி என்றால் துப்பரியம் ஷாம்பு கதையில் அவர் தெய்வாதீனமாக தெரிஞ்சும் தெரியாமலும் கரெக்டான இடத்துல கை வைப்பார். சுப்பரியம் ஷாம்பு தேவன் கதையில் அது கரெக்டாக சொல்யூஷன் கிடைக்கும். அவர் எம்கேஆர் சார் கரெக்ட் பண்ணார், இது ஆசிஃப் பை சான்ஸ்ன்னு எனக்கு பதில் போட்டார். அதாவது இது நடக்கிறது ஆசிஃப் பை சான்ஸ். அன்னைக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி வச்சோம்னா ஆசிஃப் பை சான்ஸ், எம்கேஆர் சாருடைய வார்த்தைகள், ஆசிஃப் பை சான்ஸ் நமக்கு ஒரு புத்தகமோ ஒரு நண்பரின் வார்த்தையோ ஒரு கடிதமோ ஒரு வாசகமோ நமக்கு சூசகமாக கிடைக்கும். அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது அன்னையே சொல்லுகிறார், உங்களுக்கு மனசு கவலை இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை, சாவித்திரியை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் கிடைக்கும் என்கிறார். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா இந்த கோல்டன் பிரிட்ஜில் நாம் பயணிக்க ஆரம்பித்ததை உணர்வோம். இது அன்னை பாலமாக இருந்து நம்மை மேல் மேலும் ஆன்மீக பயணத்தில் மேல் நோக்கி பயணித்து அன்னையனுடைய பர்பஸ் லெட் தை வில் பி டன் என்று கூறுகிறார். நம்முடைய வில் இல்லை. ஹியூபரஸா சொல்லுவாங்க, லெட் தை வில், அன்னையை பார்த்துட்டு சொல்றானா, லெட் தை வில் பி டன் பட் ஒன்லி லெட் மை வில் பி டைன். உன்னுடைய இஷ்டப்படி நட, ஆனால் ஒன் இஷ்டம் என் இஷ்டமா இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, லெட் தை வில் பி டன். பூர்ண சரணாகத்தை அடைந்து விட்டால் அன்னை சொன்னபடி நடக்கும். அன்னை எப்படி, அன்னை காலலிட்ட பணியை நம் தலையால் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி சரணாகதியோடு இருந்துட்டோம்னா, பூர்ண சரணாகதி இருந்துட்டோம்னா அன்னையே நமக்காக வாழ்க்கை பாதையில் முன்னேற்றத்தில் கோல்டன் பிரிட்ஜாக இருந்து நம்மை மேல் மேலும் ஆன்மீக பாதையில் வளர்ந்து ஆண்டவனுடைய குறிக்கோளை பூர்த்தி செய்வார். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் திருவடிகளை சமர்ப்பித்து அமர்கிறேன். மிக விசாலமான ஏரியாவை கவர் பண்ணார் நம்ம ஸ்ரீனிவாசன். பகவான் சானட்ஸ் கலெக்ஷன்ல இந்த கோல்டன் லைட் அப்படின்னு ஒரு சானட் வரும். Thy golden light came down into my brain, and the grey rooms of mind sun-touched became. Thy golden light came down into my throat, and all my speech now a tune divine. Thy golden light came down into my heart, smiting my life with thy eternity. Thy golden light came down into my feet. My earth is now thy playfield and thy seat. சாவித்திரியில் 314 பக்கத்தில் இருக்கிறது அல்லவா? At the head she stands of birth and toil and fate. In their slow round they go round. அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பவராக
இந்த ஒரு ஸ்ரீனிவாசன் சார் இன்றைய பேச்சு அமைத்தார். கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் லெட்டர்ஸ் அண்ட் யோகால பகவான் எழுதின கடிதங்கள் அடங்கி இருக்கும் விளக்கங்கள் எல்லாவற்றையும் ஒரு கோர்த்து ஒரு அழகான ஒரு கலவையாக ஒரு பொங்கல் பிடித்த அப்புறம் கண்ணுப்பொடி இல்லை இப்போ அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுபோல் ரொம்ப ஒரு கலவையாக அற்புதமான கலவையாக கொடுத்தார். வெரி டிஃபிகல்ட் டாபிக் எடுத்துட்டார், ஆனால் எக்ஸ்பர்ட்டாக ஹேண்டில் பண்ணார். அவருக்கு நம்முடைய நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். Thank you, sir.